இந்த புதன் பகவான் உச்சம் அடைவதும் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதும் உங்களுக்கு ஏற்றம் தருமா? கண்டிப்பாக ஏற்றம் தரப்போதும். நல்ல முன்னேற்றம் நீங்கள் காண போறீங்க. நம்ம தாயாரில் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களிடத்தில் நம்ம கருத்து வேறுபாடுலாம் நாம் வச்சுக்க கூடாது. ஏன்னா முதல் 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் அல்லவா, தாயாரிடம் அல்லவா. அந்த இடத்துல ஒரு கிரகம் உச்சம் அடையுதுன்னா அந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்க்கணும். உச்சம் என்றாலே முழுமை பலம்பலம், முழுமையான பலாபலனை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குது. ஒரு மனிதன் உச்சம் என்று சொன்னாலே மேலிருந்து கீழ் விழுவதும் சொல்லலாம், ஒரே வார்த்தை. எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இந்த உச்சம் என்று சொன்னாலே நான் அதை தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை ஏற்க முடியாது. ஏன்னா காரணம் என்ன, உச்ச நிலைமையில் நாம் ரொம்ப தூரம் போயிட்டோன்னா அங்கேருந்து கீழே விழுந்துட்டா நம்மளால் எழுந்துக்க முடியாதில்லை. அந்த வார்த்தைக்காக தான் சொல்கிறேன். அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க மேலே நாம் கவனத்தை வச்சுக்கணும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா. நம்ம வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் வரப்போதா? கண்டிப்பாக வரும். 4ஆம் அதிபதி ஆட்சி, 5ஆம் அதிபதி ஆட்சி என்று சொன்னாலே நிரந்தர செல்வம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை, ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒரு செல்வத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் வீடு சார்ந்த விஷயத்திலையோ வீடு அமைப்பில் நம்மளுக்கு கிடைக்காம இருந்தாலோ, ஐயா நான் நிலம் வாங்கலை, இடம் வாங்கலை அப்படின்ற ஒரு பட்சமாக இருந்து நாம் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பை மாற்றித்தரும். நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றித்தரும். இது வரைக்கும் பட்டாக்காகவோ இல்லை நம்ம அந்த அரசாங்க தரப்பில் நமக்கு எதனா வேலை ஆவாகம் இருந்தால், அரசாங்க வேலையோ அரசாங்க தரப்பு வேலையோ வீடு கட்ட சார்ந்த விஷயங்களை நாம் பேப்பர் ஒர்க்கு கொடுத்துட்டு எந்த வேலையும் நடக்காமல் இருந்தால், கல்வியாகட்டும் வண்டி வாகனங்களாகட்டும், ஐயா ஒரு தலைமை பொறுப்பாளராக நீங்கள் இருந்து செய்ய போகிறீங்க. இது வரைக்கும் தலைமையில் தட்டிட்டு இருந்தது, எந்த வேலையுமே நடக்கலை அப்படின்ற பட்சமாக இருந்தால் கடன் சார்ந்த விஷயம் கூட சொல்கிறேன். 4 என்பது சுகம் என்று சொல்லக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஒரு மனுஷனுக்கு மாத்ருஸ்தானம் 4, பிள்ளை பெறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் 4, சுகம் என்று சொன்னாலும் அது 4. ஒரு மனைவியின் கணவனுக்கும் மனைவி என்று சொன்னால் 2ஆம் இடம் கணவனா, கணவனும் மனைவி என்றால் அது 4ஆம் இடத்தையும் குறிக்கும். அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம் இல்லை, கருத்து வேறுபாடுலாம் இது வரைக்கும் நிலைவந்தில் அந்த கருத்து வேறுபாடுலாம் இல்லாமல் போயிடும், மறைஞ்சிடும். ஒரு தனித்துவத்தோடு நீங்கள் ஆட்சி பெற போகிறீங்க சுவாமி. நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய காலமாக மிதுன ராசிக்கு இந்த காலம் வரப்போகுது. ஒரு முறை நம்ம பஞ்சாயிட்டா போதும் சுவாமி. இந்த காலத்தில் ஒரு முறை மிதுன ராசிக்காரங்க பஞ்சானாங்கன்னா வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்குமா. அவங்க அதெல்லாம் கட்டியமாக பிடிச்சிக்குவாங்க, அவ்வளோ திறமை படைத்தவங்க. எந்த சூழ்நிலையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், அந்த தலைமை பதவியாகட்டும் பொறுப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் எதையும் முன்னெடுத்து செய்யக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்கள், கொடுத்தா அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. அந்த அமைப்பினை பெறவங்க மிதுன ராசிக்காரர் மட்டும்தான். இந்த நேரத்தில் அந்த ராசிநாதன் உச்சம் பெற்று அதிகப்படியான வலிவோடு சம்மந்திக்கப்படுறாரு. ஏன்னா போன முறையெல்லாம் சூரிய பகவானுடைய பார்வையில் பட்டு உடல்நல உபாதைகள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டாங்க போன மாதம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. 99 பாகம் அவங்க எல்லாத்துலேயும் மாறிடுவாங்க. அவங்கள கண்டா புலி கர்ஜி, அதாவது சிங்கம் போல இருப்பாங்க. இந்த கஜகேசரி யோகம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா குரு பகவான் ஒரு 12ஆம் இடத்துல இருந்தால் கூட அந்த 4ஆம் இடம் என்று சொல்லுற கேந்திரம் பிறகுது இல்லவா. மற்ற கிரகங்களை விட லக்னாதிபதி ராசிக்குடையவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் பொழுதெல்லாம் அந்த கேந்திரம் பெறக்கூடிய காலத்தில் பெரிய வக்ரம், பெரிய பலாபலனம் பெற்ற மாதிரி தான் இருப்பாங்க. உயர்வினை தரக்கூடிய காலத்தில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலமாக இருக்கும். அவங்க அரசியல் வட்டாரெல்லாம் பெரிய லெவலில் இருக்கும். இது வரைக்கும் அரசியலுக்கு போகாதவங்கெல்லாம் அரசியல் தரப்பு வருதுன்னு சொன்னாங்கன்னா வேலையெல்லாம் சார்ந்து வரப்போகுது. அரசாங்க தரப்பு வேலையாகட்டும் அரசியல் தரப்பு வேலையாகட்டும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வயது ரொம்ப முதிர்ந்தவங்களுக்கு உடல் உபாதைகள் எதனா இருக்கும், அவங்கள மட்டும் உடல் அக்கறையோடு பார்த்துங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்ப வயதானவங்களுக்கு ஒரு 80 வயசில் மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய இந்த நம்ம பாக்கியமாக வேண்டிக்கணும், சிவபெருமானை வேண்டிக்கணும். அந்த நாராயணன் முக்தி பெறக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய நாராயணனை வேண்டிக்கணும். அவங்க உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. தாயாரில் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வயது மூப்புகள் இருக்கிறவங்களும் மிதுனராசிக்காரர் யாராக இருக்கணும், சற்று உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கின்னு ட்ரீட்மெண்ட் போகிறதோ வரதோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். இந்த காலம் அவ்வளோ சரியில்லை என்று கூட சொல்லலாம். இதுவரைக்கும் நாம் தோல்வியே கண்டிருந்தால் அந்த தோல்வியிலிருந்து நாம் விடுபடுவோமா? கண்டிப்பாக விடுபடுவோம் இந்த மிதுன ராசிக்காரங்க.
ஏன்னா 5ஆம் அதிபதி நம்மளுக்கு சுக்கிர பகவான் தான். லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிற மாதிரி, குலதெய்வ அருள் என்று சொல்கிற மாதிரி, அந்த பாக்கியம் எல்லாம் இது வரைக்கும் போன மாதம் ரொம்ப தடையாக இருந்து மனவேதனை உடல் உபாதைகள்லாம் கொடுத்துருந்தா அதெல்லாம் இனிமேல் மாறிவிடும். இனிமேல் அந்த பக்குவம்லாம் நம்ம அங்கே வந்துடும் போதையா. சிறப்பினை தருமா? கண்டிப்பாக சிறப்பினை தரப்போகுது. பயப்படணும் அவசியமே இல்லை, பயப்படவும் தேவையில்லை. இது வரைக்கும் நம்ம கடன் பிரச்சனையில் மாட்டிருந்தாலோ தோல்வி கண்டு நாம் பயந்திருந்தாலோ இனிமேல் அந்த தோல்வியெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஓடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. 4ஆம் அதிபதி என்று சொல்கிறோம் இல்லை, இந்த 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய யோகம் லக்னத்துக்கு 4, சந்திரனுக்கு 4 என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பெறுவது, அதெல்லாம் மிகவும் பகலாபலத்தை எவ்வாறு கொடுக்குன்னா, அதுவும் புதன் பகவான் என்று சொன்னாலே அது பத்ர யோகம் என்று சொல்லலாம். ஒரு மனுஷனால் என்னென்ன சாதிக்க முடியுமோ அந்த சாதிப்பு திறமை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறான். உன் திறமையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காலமாக, உங்கள் திறமைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே சொல்லவே முடியாது. உங்கள் கல்வி சார்ந்த விஷயமாகட்டும், அறிவு சார்ந்த விஷயங்களாகட்டும், இனிமேல் நீங்கள் ஒரு பெரிய புலவன் என்று கூட சொல்லலாம், பண்டிதன் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஜோதிடர், இவங்கெல்லாம் புதன் பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால்தான் நம்மளுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல என்று எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். நவ கிரகங்கள் தான் இறைவனே, அவங்க தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க, அவங்க உபயோக ஆர்டராக செஞ்சிட்ருக்காங்க நம்மளுக்கு. இவங்களுக்கு இந்த பலாபலன் கொடுக்கணும், அந்த மாதிரி பலாபலன் இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து, அதாவது அவங்க வீட்டில் இவர் ஆட்சி, இவரோட வீட்டில் இவர் ஆட்சி, மற்றவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உயர்வினை தரக்கூடிய காலமாகும். வயது முதிர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, வயது உடையவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தைரியமோடும் தன்னம்பிக்கையோடும் தலைமை பொறுப்பாளராகவும் ஒரு படி உயர்ந்தே நீங்கள் காணப்படுவீர்கள் என்று கூட சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இனிமேல் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். பயம் என்பது இனிமேல் அறியாது உங்கள் வாழ்வில். இனிமேல் பயம் என்பதோ இன்னொரு அடிஷ்னல் நம்மளுக்கு ப்ரோக்ராம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நாமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தான் காட்ட போகிறோம். இது வரைக்கும் நம்மளுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் தன்னம்பிக்கை தைரியம் அதிகப்படும். விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புத்திரபாக்கியம் இல்லாதவருக்கெல்லாம் இனிமேல் புத்திரபாக்கியம் கிட்டக்கூடிய காலம். மிதனராசிக்காரங்களுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணமாகி ரொம்ப நாளாக, ஏன்னா மற்றவர்களை விட மிதனராசிக்கு திருமணம் லேட்டாக தான் குழந்தையும் பிறக்கும். அந்த உபயராசி என்பதாலேயும் அந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்பதாலேயும் அவங்களுக்கு லேட்டாக தான் திருமணமும் நடக்கும், லேட்டாக தான் குழந்தையும் பிறக்கும். அந்த மாதிரி பாக்கியம் பெற்றவர்கள் அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. மினிமம் ஒரு 6 வருஷம் இல்லை 7 வருஷம் 8 வருஷம் கண்டிப்பாக காத்திருப்பாங்க. முதல் குழந்தைக்கோ 2ஆம் குழந்தைக்கோ கண்டிப்பாக நீண்ட இளவெளி என்பது இருக்கும். அப்படி இல்லைன்னா இனிமேல் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் அதை சொல்லியே தீரணும். மற்ற விஷயங்களை விட இந்த நேரத்தில் அவங்களுடைய தலைமை பொறுப்பாளர் என்று சொல்லக்கூடிய அடுத்த பதவி என்று சொல்கிறோம் இல்லை, ஐயா நான் திருமணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை பேர் இல்லைன்னா அடுத்ததாக தகப்பனாக மாற வேண்டிய காலம், அடுத்ததாக தாயாராக மாற வேண்டிய காலம், நம்முடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டி ஆக வேண்டிய காலம். ப்ரொமோஷன் சொல்கிறோம் இல்லை, இதுவும் ப்ரொமோஷன் தான். உயர்நிலை பதவி என்று சொல்கிறோம் இல்லை, அதுவும் இது உயர்நிலை பதவி தான். ஜாபில் வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன். வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும். இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய பதவி நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதாவது பொதுநல வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மிதனராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் அதாவது அந்த இடத்துல இவங்க பளிச்சுன்னு காட்டக்கூடிய காலமாகும். பளிச்சுன்னு சொல்கிறத விட வெளிச்சத்தோடு இவங்கள பார்த்து நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க 10 பேர். ஒரு தலைமை பொறுப்பாளரே இவங்கள பார்த்து வாழுங்க, அவங்கள மாரி நடக்க கற்றுக்குங்க, வேலையில் அவங்கள பார்த்து வாழணும் அப்படின்னு நம்மளை அடையாளம் காட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். நல்ல உயர் பதவி நம்மளுக்கு கிடைக்க போகுதையா. இது வரைக்கும் கம்மியாக இருந்தோம், நம்ம ப்ரொமோஷன் நம்ம எதுவும் அதாவது கருணை இல்லாமல் உழைத்து கொண்டு இருப்போம். நம்ம வேலை கொடுத்தோன்னா அந்த வேலையை நம்ம செஞ்சுட்ருப்போம். நம்மளுக்கு ப்ரொமோஷன் என்பது நாமளாக தான் தேடி வரும். நம்மளுக்கு அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. நல்ல முன்னேற்றம் தரப்போதா, கண்டிப்பாக இந்த முறை நல்ல முன்னேற்றம் புதன் பகவானாலையும் சுக்கிர பகவானாலையும் நல்ல முன்னேற்றமும் செல்வமும் நம்மளுக்கு சேரப்போகுது. உயர் பதவி கிடைக்கப் போகிறது. ஒரு தன்னலமற்ற சேவை நம்மளுக்கு கிடைக்க போதையா. பயப்படணும் அவசியமே இல்லை. இந்த நேரத்தில் இந்த புதன் பகவானால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டும். புதிய வண்டி வாகனங்களை வாங்க போகிறோம். இது வரைக்கும் பழைய வாகனத்தில் சுற்றிருந்தால்
இதெல்லாம் தூக்கி போட்டு புதிய வாகனங்களை காரில் டூ வீலர் வச்சுக்கிறோம்லாம் இனிமேல் கார் வாங்க போகிறோம். அந்த எண்ணமெல்லாம் உருவாயிடும். அந்த எண்ணமெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. வண்டி வாகனமும் இடம் வாங்கலையோ அந்த பேப்பர் ஒர்க்லாம் நின்று போயிருந்தாலும் அரசாங்க தரப்பில் இனிமேல் எல்லாமே கிடைச்சிட போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதி திருப்பதியோ அல்லது ஸ்ரீரங்கமோ சென்று வர ரங்கநாத பெருமானையும் அந்த ரங்கநாயகியும் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த நீர்நிலை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் செல்லும் பொழுதெல்லாம், ஏன்னா 2ஆம் அதிபதி சந்திரன் என்பதாலேயும், சந்திரன் எதை குறிக்கும் என்றால் நீர் அமைப்பு மட்டுமே குறிக்கும். அந்த நீர்நிலையில் வீட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானாகட்டும், திருமாலாகட்டும், இந்த ரங்கநாத பெருமானாகட்டும், திருவானைக்காவலில் வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானாகட்டும், ஜம்பு மகேஸ்வரர், அகிலாண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடியவரை வழிபடும் போதெல்லாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.